நீலகிரியில் கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்துக்கு காரணம் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், இந்த விபத்து தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப விபத்துக்கான காரணம் வெளியாகி இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன காரணம்? நீங்க முழுமையா சொல்லுங்க. பிரியதர்ஷினி, நீலகிரி மாவட்டம் லவுடேல் பகுதியில் ஒரு குடியிருப்பு கட்டுமானத்தின் போதுதான் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த விபத்து நடைபெற்று 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 2 தரப்பு அலட்சியத்தால் 6 உயிர்கள் பறிபோகி இருக்கிறது. பரிதாபமாக ஒரு ஊரே ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. அந்த இடத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு தாய் மட்டுமே வளர்த்து வந்த ஒரு 8 வயது சிறுவன் தற்போது ஆதரவின்றி தவித்து வரக்கூடிய ஒரு சூழல், அது போன்ற ஒரு சோகமான ஒரு சூழல் இந்த பகுதியில் நிலவுகிறது. 2 தரப்பு அலட்சியம் என்பது ஒன்று, 4 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த வீட்டினுடைய உரிமையாளரிடம் ஊர் தலைவர் உட்பட அனைவருமே, பொதுமக்கள் அனைவருமே சென்று இந்த பணி நடைபெறுவது ஒரு ஆபத்தான பணியாக இருக்கிறது, மேலே இருக்கக்கூடிய கழிப்பறை கட்டடம் அந்த அடிமானம் தாங்காமல் விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அலட்சியப்படுத்தியிருக்கிறார் அந்த வீட்டின் உரிமையாளர். அதற்கு பிறகாக வீட்டு உரிமையாளர் அலட்சியத்திற்கு பிறகாக நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அதிகாரிகளிடம் அலுவலகத்திற்கு சென்று ஊர் மக்கள் அந்த ஒரு புகார் மனுவை அளிக்கிறார்கள். இந்த பகுதியில் இந்த குடியிருப்பில் நடைபெற்று வரும் பணியால் கழிப்பறையை பயன்படுத்த முடியவில்லை, ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது, அதன் காரணமாக இந்த பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும், நீங்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என அந்த கோரிக்கை மனுவையும் அளித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அதிகாரிகள் வந்து பார்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 அலட்சியமான ஒரு போக்குதான் இந்த 6 உயிர்கள் இன்றைக்கு பறிபோகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நேற்றைய தினம் காலை 11 மணிக்கு மேல் 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கு அமர்ந்து அந்த தேநீர் அருந்திக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. நம்மிடையே நீலகிரி மாவட்டத்தினுடைய கட்டுமானம் மற்றும் வீட்டுமனை தொழில் அமைப்பினுடைய மாவட்ட தலைவர் ஜார்ஜ் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, பொதுவா நீலகிரி மாவட்டத்தில் கட்டுமானம் கட்டுவதற்கு எதுமானியான அனுமதி யாருக்கிட்ட நீங்க வாங்குவீங்க? என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு? சார், நீலகிரி மாவட்டத்தில் வந்து கட்டடம் கட்டணும்னாக்கா ஒரு 5 துறையிடம் வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கு. ஒன்று இது முனிசிபல் நகராட்சியில் ஒன்று, ஜியோடெக் ஒன்று, ஃபாரஸ்ட் ஒன்று, அக்ரிகல்ச்சர் ஒன்று, எல்லாத்திட்டையும் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜியோடெக் வந்து ஃபைனலாக வந்து அவங்க செக் பண்ணி இந்த லேண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, பில்டிங் கட்டுவதற்கு வந்து கரெக்டான இடத்துல இருக்கா, இதெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் ஜியோடெக்ன்றவர் வந்து ஃபைனலாக அப்ரூவல் கொடுப்பாரு. இதெல்லாமே வந்து இவங்கெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் சோதிச்சு பார்த்து தான் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கணும். அது இல்லாத வந்து இந்த இத்தனாடி பள்ளம் நோண்டி இருக்கிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு ஆஸ் அ இன்ஜினியரா வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும்னாக்கா, பணியாளருக்கு வந்து ப்ரீகாஷனாக ஹெல்மெட் கொடுத்துருக்கணும், லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அது வந்து அலட்சிய போக்கு ஒரு இன்ஜினியர் மேல இருக்கு. இன்னொன்று வந்து நகராட்சி நிர்வாகத்தில் வந்து ஏற்கனவே ஊர் மக்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கழிப்பிடம் வந்து இடிஞ்சு விழுகிற தருவாயில் இருக்குதுன்னு. ஆனால் நகராட்சி நிர்வாகம் வந்து இன்னைக்கு வரைக்குமே ஆக்ஷன் எடுக்கல. அதில் வந்து 6 பேர் வந்து இளம் பெண்கள் வந்து இறந்திருக்காங்க. அந்த பிரியதர்ஷினி, அதாவது அலட்சியம் என்பது 2 தரப்பிலுமே இருக்கிறது. வீட்டின் உரிமையாளர் தரப்பிலும் இருக்கிறது, அதிகாரிகள் தரப்பிலும் இருக்கிறது. இதனால் இந்த 6 உயிர்களை பரிதவித்து இந்த மிகவும் ஒரு சோகமான ஒரு சூழல் இங்கு நிலவி வருகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா மக்கள் முன்னாடியே புகார் கொடுத்தும் கூட அதிகாரிகளோட அலட்சியத்தால இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி சுதீஷ்.